நேற்று விஜய் மற்றும் சங்கீதா அவர்களுடைய 27வது திருமண நாளானது கொண்டாடப்பட்டிருக்கு. இந்த திருமண நாளுக்கு சங்கீதா அவங்க லண்டன்லேருந்து வந்திருக்க மாதிரியான ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்குங்க. விஜய் மற்றும் சங்கீதா அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா 1999ல் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 27வது ஆண்டு திருமண விழாவில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா அடியெடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க. திருமணத்துக்கு அப்புறமும் ரொம்பவே வந்து சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க. லாஸ்ட் ஒரு 5 வருஷமாக தான் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக வந்து பிரிஞ்சிருந்திருக்காங்க. ஆனாலுமே கூட இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா லண்டனில் வந்து இருக்காங்க. விஜய் சார் வந்து சென்னையில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து முன்னையாவது வந்து ஆக்டராக இருந்தாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய சிஎம் ஆகியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் ஆனது ஆச்சு. இனி வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே கோரிக்கையாக வச்சுருந்தாங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு விஜய் மற்றும் சங்கீதா அவர்களுடைய இயரிங் வந்து வந்திருந்துச்சு. ஸோ கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது லாஸ்ட் மினிட்ல சங்கீதா என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா கேஸையும் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. இவங்க ஏன் திடீர்னு இந்த கேஸ் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கினாங்க அப்படின்னு கூட எல்லோரும் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் அப்போ பார்க்கும்போது ஜெயந்த் அண்ட் சஞ்சய் தான் அதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்காரு. இங்கேருந்து அப்பாவை அவர் சமாதானப்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி திவ்யா சாஷா அங்கேருந்து அம்மாவை வந்து சமாதானப்படுத்தியிருக்காங்க. ஸோ கோர்ட்டில் அவங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா ஆஜராகி பேசிகிட்டு இருக்கும்போது கூட பக்கத்தில் இருந்து திவ்யா சாஷா ரொம்பவே வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க அம்மாக்கிட்ட, தயவு செஞ்சு இந்த கேஸ் வந்து வித்ட்ராவல் பண்ணிவிடுங்க, இனி வேண்டாம், அப்பாவோட எல்லோரும் சேர்ந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதுனால குழந்தைங்களுடைய ஆசையை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்றதுனால சங்கீதாவுடைய மைண்ட் செட் பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. ஸோ உடனே அவங்க எல்லா கேஸையும் வித்ட்ராவல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா சங்கீதா வந்து லண்டன்லேருந்து சென்னைக்கு வர போகிறாங்க, எல்லோரும் சேர்ந்து இருக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நடந்த ஒரு சில விஷயம் பார்த்திங்கன்னா இன்னும் அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை வந்து கொடுத்துருந்தது. அதனால் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி இவங்க வராமல் போயிடுவாங்களோ அப்படின்னு தான் எல்லோரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி அவங்களுடைய திருமண நாளை கொண்டாடுறதுக்கு அவங்க வரலை. அவங்க வேறு ஒரு காரணமாக தான் இங்கே சென்னை வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்குங்க. ஸோ அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயந்த் அண்ட் சஞ்சய் சிக்மா படத்தை வந்து தயாரிச்சிட்ருக்காரு, அது எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து படத்தை வந்து தயாரிச்சிட்ருக்கிறதுனால பட விஷயமாக அவர் இங்கே தான் இருக்கார். ஸோ லண்டனில் இல்லை, அம்மாவை விட்டு பிரிஞ்சு இங்கே சென்னையில் தான் இருக்கிறாரு. ஸோ தன்னுடைய பையனை வந்து பார்க்கணும் அந்த ஆசையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க லண்டன்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னும், மேலும் அவங்களுடைய மாமியாரான ஷோபா மேமோடைய பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் இன்னும் வேறு சில பர்சனல் ரீசன்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அவங்க வந்தது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் மீட் பண்ணியிருக்காங்க. ஷோபா மேமோட நிறைய டிஸ்கஷன் அவங்களுக்கு போயிருக்கு. ஸோ அப்போது ஷோபா மேம் என்ன பேசியிருக்காங்கன்னா ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து கடந்து போகும், பயப்படாமல் தைரியமாக இருக்கணும், நான் இருக்கேன், நான் எல்லாத்தையும் வந்து பார்த்து சரி பண்ணி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சங்கீதாவுக்கு வந்து ஹோப் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா விஜய் சாரோடைய வீட்டில் அவங்க இருந்தபோது கூட ஷோபா மேம் வந்து ரொம்பவே வந்து கேரிங்காக தான் பார்த்துட்டாங்க எல்லாத்தையுமே. மருமகளாக வந்து அவங்கள பார்க்கவே இல்லை, மகளாக தான் பார்த்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஷோபா மேம் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து சங்கீதாவும் வந்து முழுமையாக நம்பினாங்க. கண்டிப்பாக வந்து நம்முடைய மாமியார் வந்து நமக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் அவங்க வந்து இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க எல்லோரும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அந்த ஆசை எப்போ நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே போகுது. ஸோ இன்றைக்கி நடக்கும், நாளைக்கு நடக்கும், இந்த தேதியில் நடக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாட்களையும் பார்த்திங்கன்னா ரசிகர்கள் எல்லாருமே வந்து காத்து கிடக்குறாங்க. ஆனால் ஆகஸ்ட் 25ஆம் தேதியே எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ சங்கீதா மேமும் விஜய் சாரும் வந்து சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வரும், அதை பார்க்கலாம், சந்தோஷப்படலாம் அப்படின்னு விஜயுடைய ரசிகர்கள், அதே மாதிரி டிவிக்கு தொண்டர்கள், நிறைய பொதுமக்கள் கூட எதிர்பார்த்த விஷயங்க. ஆனால் அவங்க லண்டன்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ஜென்சன் சஞ்சய் அப்புறம் வந்து சங்கீதா எல்லோரும் சேர்ந்து தான் ஷோபா மேம் வீட்டுக்கு போய் அவங்களோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியும் கிடச்சிருக்கு தகவல். ஸோ இவங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் ஷோபா மேம் வந்து ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுக்குறாங்க சங்கீதாவுக்கு, தைரியமாக இருக்கணும், யார் நினச்சாலும் உங்களை வந்து பிரிக்க முடியாது, உங்களுக்கு நடுவில் யாரும் வர முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஷோபா மேமுக்கு நல்லா தெரியும், அதாவது த்ரிஷாவுக்கும் விஜய் சாருக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அப்படின்னு. இருந்தாலுமே கூட ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய பேர் வந்து அடிபட்டுகிட்டே இருக்குது. ஒரு தவறான புரிதலாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று வச்சு அவங்க வந்து அதை வந்து க்ரியேட் பண்ணிடுறாங்க.
சின்னதாக த்ரிஷா மேம் ஒரு போஸ்ட் போட்டால் கூட அதை வந்து பெருசாக ஆக்கிடுறாங்க. அப்படி இருக்கும்போது இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு யாருக்கும் தெரியல. ஸோ எல்லாம் வெயிட் பண்ணி சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் 2 பேர் வந்து சேருவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அதுவும் சிக்மா படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே நடக்குதும் அப்படின்னு கூட எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஏன் சிக்மா படத்தோட இதை தொடர்பு படுத்துகிறாங்க அப்படின்னா, சிக்மா படம் வந்து தன்னுடைய பையனுடைய ஃபர்ஸ்ட் படம். அவர் வந்து டைரக்டராக வந்து இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் ஆக போகிறாரு. அப்படிங்கும்போது அந்த ஒரு இடத்துக்கு அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து போய் அந்த பையனுடைய படத்தை வந்து பார்த்து சந்தோஷப்படுறதுக்கும், இவ்வளோ தூரம் வந்து வளர்ந்துருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கும் 2 பேர் சேர்ந்து போய் சொன்னாங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஜான்சனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஜான்சன் சஞ்சயோடைய விருப்பமும் கூட அதுதான் அப்படின்னே சொல்லணும். அப்பாவும் அம்மாவும் எப்போ சேருவாங்க, எப்போ எல்லோரும் ஒன்றா இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், முன்னாடி இருந்த மாதிரி அந்த லைஃப் எப்போ கிடைக்கும் அப்படின்னு எல்லோரும் காத்துட்ருக்காங்க. ஜான்சன் சஞ்சயும் சரி, திவ்யேஷ் ஆஷாவும் சரி, 2க்கு தான் இந்த விஷயத்துக்கு தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு அப்பாவோட இருக்கணும், தாத்தா பாட்டியோடு இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நம்ம 4 பேர்த்துக்குள்ளே யாரும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கூட ஜான்சன் சஞ்சய் வந்து பேசியிருந்தார். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, இனிமேட்டுக்கு நமக்குள்ளேயே தான் இருக்கணும், நாமளே பேசி தீர்த்துக்கலாம், எது செய்கிறதா இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணலாம், யாரும் யாருக்கும் தெரியாமல் எதுவும் செய்ய வேண்டாம், இனிமேட்டுக்கு இந்த சண்டை அப்படின்ற ஒரு பேச்சுக்கு இடமே இருக்கக்கூடாது அப்படின்லாம் வந்து ஜான்சன் சஞ்சய் வந்து பேசியிருந்தார். மட்டும் இல்லாமல் சமீபத்தில் அவர் கொடுத்திருந்த இன்டர்வியூவில் அப்பாவை பற்றி புகழ்ந்து பேசியிருந்தார். எங்கள் அப்பாவுக்கு இணையாக வேறு யாரையும் வச்சு பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயத்தெல்லாம் சங்கீதா கேட்ட உடனே அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய மனசு மாறிடுச்சு. குழந்தைங்க தன்னுடைய அப்பா மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்காங்க, மரியாதை வச்சுருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே அவங்க புரிஞ்சிக்கிறதுக்கு சஞ்சயோடைய அந்த இன்டர்வியூ தான் வந்து ரொம்ப ரொம்ப காரணமாக இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்திங்கன்னா சங்கீதா அவங்ககிட்ட வந்து பேசியிருக்காங்க. அவங்களுடைய மனசை மாற்றி டிவோர்ஸ் வந்து வாபஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி அன்னைக்கு அவங்க வெட்டிங் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வரல. இன்னும் வேறு சில பர்சனல் ரீசன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரினா தகவல் தான் வந்து கிடச்சிருக்கு. வேறு எந்த விதமான காரணமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் விஜய் தரப்பில் இருந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமும் இன்னும் லீக் ஆகாமல் தான் இருக்குது. ஸோ அவர் ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கார், என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் என்ன எதுவும் தெரியலை. ஸோ அவரும் வந்து அவருடைய தரப்புலேருந்து கண்டிப்பாக வந்து க்ரீன் சிக்னல் தான் காட்டுவார் அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ 2 பேரும் இணைந்து வாழக்கூடிய அந்த அருமையான நாட்களுக்காக எவ்வளோ பேர் காத்துட்ருக்காங்க அப்படின்றத இவங்க தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேர்ந்துடுவாங்க. சீக்கிரமாகவே இவங்களுக்கு எல்லாருடைய பிளெஸ்ஸிங்ஸும் இருக்குது. எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சங்கீதா அவங்க சீக்கிரமாக வந்து விஜய் சாரோட வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்றது தான் எல்லோருடைய ஆசையும் விருப்பமும். ஸோ இவங்களுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நிறைவேற்றி கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மினிமம் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.